இந்த நெத்தலி மாங்காய் சொதி செய்யறதுக்கு இந்த மண் சட்டி எடுத்து வச்சிருக்கேன். எடுத்து வச்சுக்கொண்டு ஹீட்டை கொண்டு வந்து மீடியம் ஹீட்ல வச்சிருக்கிறேன். மீடியம் ஹீட்ல வச்சுக்கொண்டு இதுல வந்து 1.5 டீஸ்பூன் எண்ணெய் இருக்குது. இந்த எண்ணெயை விட்டு இந்த எண்ணெயை கொதிக்க விடுவோம். உங்களுக்கு எண்ணெய் போட விருப்பம் இல்லாட்டிக்கு நீங்க நேர இதை வந்து கூட்டி வைக்கலாம். நான் தாளிச்சு வச்சீங்கன்னா டேஸ்டா இருக்கும். எண்ணெய் நல்லா கொதிச்சிட்டு இப்படி கொதிச்சா பிறகு இதுல வந்து 1/2 டீஸ்பூன் கடுகு இருக்கு. இந்த கடுகை போட்டு கடுகு வடிக்க விடுவோம். இந்த இப்படி வந்து கடுகு வடிச்சு கொண்டு வரைக்க இதுல வந்து சின்ன வெங்காயம் இருக்கு. சின்ன வெங்காயம் போட்டீங்கன்னா டேஸ்டா இருக்கு. இதுல வந்து 40 கிராம் எல்லாட்டிக்கு ஒரு அளவான சின்ன வெங்காயம் சொன்னா 10 எடுத்திருக்கேன். இப்போ இதையும் இதில் போடுங்க. இதுல வந்து உள்ளிப்பல் இருக்குது 15 கிராம் எல்லாட்டிக்கு 5 உள்ளிப்பல் இருக்கு வெட்டி வச்சிருக்கேன். இதையும் இதில் சேருங்க. உங்களோட உரைப்புக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகா சேருங்க. பட் நான் 6 சின்ன பச்சை மிளகா சேர்க்கிறேன். 2 காம்பு கருவேப்பிலை இருக்கு. இதுல வந்து வெந்தயம் வந்து 1/2 டீஸ்பூன் இருக்கு. போட்டு இதை மிக்ஸ் பண்ணி போட்டு 2 நிமிஷம் வதங்க விடுவோம். ஒரு 2 நிமிஷமா இதை வந்து வதங்கி கொண்டிருக்கு. இந்த 2 நிமிஷத்துக்கு பிறகு இதுல வந்து பச்சை மாங்காய் இருக்கு. பட் நான் எடுத்த வந்து இந்த உங்களுக்கு பார்க்கறது லைட்லியா பழுத்து இருக்குது. பச்சை மாங்காய் எனக்கு கிடைக்கல. ஆனா நல்ல பச்சையா எடுத்தீங்கன்னா தான் இந்த புளித்தன்மையை இந்த சொதுக்கி கொடுக்கும். ஸோ அதில் வந்து நான் இதுல வந்து 150 கிராம் பச்சை மாங்காய் எடுத்திருக்கிறேன். இதையும் இதில் போடுங்க. இதுல வந்து இஞ்சி இருக்குது 4 கிராம் இஞ்சி. இதையும் இதில் சேருங்க. இதுல வந்து தக்காளி பழம் இருக்குது. ஒரு பாதி தக்காளி பழம் எல்லாட்டிக்கு 65 கிராம் வருது. இதையும் இதில் சேருங்க. மிக்ஸ் பண்ணி போட்டு இதுல வந்து 3ஆம் பால் இருக்குது. கப்பி பால் 3 கப் எல்லாட்டிக்கு 750 மில்லி லிட்டர் இருக்கு. இப்போ இதை இதுல விடுங்க. இதுல வந்து உப்பு இருக்குது. உங்களுக்கு தேவைக்கான உப்பு சேருங்க. பட் நான் இப்போதைக்கு 1.5 டீஸ்பூன் சேர்க்கிறேன். இதுல வந்து மஞ்சள் இருக்குது 1/2 டீஸ்பூன் மஞ்சள். இதையும் இதுல சேருங்க. இப்போ மிக்ஸ் பண்ணி போட்டு மூடி போட்டு ஒரு கொதி வர விடுவோம். ஒரு 5 நிமிஷமா நான் இதை கொதிக்க விட்டு நான் மூடி போட்டு இப்படி ஒரு கொதி வரைக்க இதுல வந்து நான் ஃப்ரெஷ்ஷான நெத்தலி மீன் எடுத்திருக்கிறேன். எடுத்து கழுவி வச்சிருக்கிறேன். 110 கிராம் வருது ஃப்ரெஷ் நெத்தலி மீன். இதை இதில் சேருங்க. முடிஞ்ச அளவுக்கு கரண்டி சேர்க்காம இப்படியே சட்டியை தூக்கி கலக்கி விடுங்க. இதை மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் கொதிக்க விடுவோம். இதில் 5 நிமிஷமா நான் மூடி போட்டு கொதிக்க விட்டுனான். இதுல வந்து 2ஆம் பால் இருக்குது. தேங்காய் பால் 1/2 கப் எல்லாட்டிக்கு 125 மில்லி லிட்டர் இருக்கு. இதையும் இதில் இப்போ விடுங்க 5 நிமிஷத்துக்கு பிறகு. இதுல வந்து 1ஆம் பால் இருக்கு. நல்ல கட்டியா புளிஞ்சு வச்சிருக்கேன். இந்த 1ஆம் பால் தேங்காய் பால் 125 மில்லி லிட்டர் எல்லாட்டிக்கு 1/2 கப் இருக்கு. இப்போ இதையும் இதில் விடுங்க. கரண்டி பாவிக்கலாம். ஆனால் கரண்டி பாவிச்சிங்கன்னு சொன்னால் இந்த நெத்தலி மீன் வந்து கரைஞ்சு போயிடும். ஸோ அதால் வந்து சட்டியால் அப்படி கலக்கி விடுங்க. நல்ல பச்சை மாங்காயை போடுங்க. அப்பதான் இந்த புளிப்பு தன்மையை கொடுக்கும். இப்போ நான் ஒரு 2 கொதி எல்லாத்துக்கும் ஒரு 5 நிமிஷம் கொதிக்க விட போறேன். இப்போ ஒரு 5 நிமிஷம் நான் இதை கொதிக்க விட்டுனான். இந்த நெத்தலி மாங்காய் பால் சொதி வந்து செய்து முடிஞ்சது. இப்போ நான் அடுப்பை வந்து ஆஃப் பண்ணிட்டேன். நெத்தலி தியல் மீன் செய்யறதுக்கு நான் அதில் மண் சட்டி எடுத்து வச்சிருக்கேன். ஹீட்டை வந்து என்ன ஆன் பண்ணல. ஆன் பண்ணாம இதுல வந்து சின்ன வெங்காயம் போட்டீங்கன்னா தான் டேஸ்டா இருக்கும். சின்ன வெங்காயம் ஒரு அளவாண்டா 15 எல்லாத்துக்கும் 65 கிராம் எடுத்திருக்கிறேன். இப்போ இதையும் இதில் சேருங்க. இதுல வந்து உள்ளிப்பல் இருக்குது 5 உள்ளி எல்லாட்டிக்கு 27 கிராம் வருது. இப்போ இதையும் இதில் போடுங்க. இதுல வந்து நான் பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன். உங்களோட உரைப்புக்கு ஏற்ற மாதிரி போடுங்க. பட் நான் 6 சின்ன பச்சை மிளகாய் சேர்க்கிறேன். வந்து பச்சை மாங்காய் இருக்குது. நல்ல பச்சை மாங்காயை பார்த்து போடுங்க. இதுல 60 கிராம் பச்சை மாங்காய் எடுத்து எப்படி சின்னனா வெட்டி இருக்கேன். இப்போ இதையும் இதில் சேருங்க. இதுல வந்து 2 காம்பு கருவேப்பிலை இருக்கு. இதையும் இதில் சேருங்க. இதுல வந்து ஃப்ரெஷ்ஷான நெத்தலி மீன் எடுத்து கிளீன் பண்ணி வச்சிருக்கேன். 140 கிராம் ஃப்ரெஷ் நெத்தலி மீன் இருக்கு. இதையும் இதில் போடுங்க. இதுல வந்து மஞ்சள் இருக்குது 1/2 டீஸ்பூன் மஞ்சள். இதையும் இதில் சேருங்க. இதுல வந்து மிளகு பவுடர் இருக்குது 1/4 டீஸ்பூன். இதையும் இதில் சேருங்க. உங்களுக்கு தேவைக்களவான உப்பு சேருங்க. பட் நான் இப்போதைக்கு 1 டீஸ்பூன் சேர்க்கிறேன். இதுல வந்து தேங்காய் பால் இருக்குது 2ஆம் பால் 1/2 கப் எல்லாட்டிக்கும் 125 மில்லி லிட்டர் இருக்கு. இதையும் இதில் சேருங்க. இதுல வந்து தேங்காய் பால் இருக்குது 1ஆம் பால் 1/2 கப் எல்லாட்டிக்கும் 125 மில்லி லிட்டர் இருக்கு. இதையும் இதில் விடுங்க. கரண்டி வைக்காயங்க முடிஞ்ச அளவுக்கு என்று சொன்னா நெத்தலி மீன் கரைஞ்சிடும். ஸோ அதை சட்டியை தூக்கிட்டு இப்படி மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ நான் அடுப்பை கொண்டு வந்து மீடியம் ஹீட்ல வச்சிருக்கேன். மீடியம் ஹீட்ல வச்சுக்கொண்டு மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் கொதிக்க விடுவோம்.
ஒரு 5 நிமிஷம் ஆயிருக்குது. எடுத்து கிளக்கி விடுங்கோ. இனி வந்து மூடாம ஒரு 10 நிமிஷம் கொதிக்க விடுவோம். இப்போ ஒரு 5 நிமிஷமா இதுலேருந்து கொதிச்சோன்னு இருக்குது. மூடாம இப்போ ஹீட்டை கொண்டு வந்து மீடியத்துக்கும் லோ ஹீட்டுக்கு முடியல வச்சுக்கொண்டு இன்னொரு 5 நிமிஷம் கொதிக்க விடுவோம். பட் உங்களுக்கு வந்து இப்படி கொஞ்சம் தண்ணியாக வேணும்னு சொன்னால் நீங்கள் இப்படியே இறக்கலாம். ஸோ இன்னும் கொஞ்சம் வத்தினா தான் இந்த நெத்தலி தீயல் வந்து இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இன்னொரு 5 நிமிஷம் மீடியத்துக்கும் லோ ஹீட்டுக்கு முடியல விட்டுனா நல்லா வத்தி இருக்கு, உங்களுக்கு பார்க்க தெரியுது. இப்போ நான் வந்து அடுப்பை வந்து ஆஃப் பண்ணிட்டேன். இந்த இருக்கு ஃப்ரெண்ட்ஸ், இந்த நெத்தலி தீயல் வந்து செய்து முடிஞ்சுது. இதை நீங்கள் ரைஸ் இல்லை புட்டு எதோடய நீங்கள் சாப்பிட்லாம். ஆக்சுவலி